ரெண்டாவது இயல் இயற்கையை போற்றுவோம். முதல் பாடம். அதோட உண்வேடு. கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. அங்கன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கு கூட்டல் கண். கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவனளிபோல். அடுத்து பட்டமரம். மலர்களிலிருந்து வரும் டேஸ் வண்டுகளை இருக்கும் கந்தம். மரத்தின் உடையாக குறிப்பிடப்படுவது டேஸ் ஆகும் பட்டை. வருமென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வரும் கூட்டல் என்று. கிழிந்து கூட்டல் எழில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கிழிந்தெழில். அடுத்தது தமிழர் மருத்துவம். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினர் தாவரங்களை. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது உணவின். நோய்கள் பெருக மனிதன் டேஸ் விட்டு விலகியதான் முதன்மை காரணமாகும். இயற்கையை. சமையலறையில் செலவிடும் நேரம் டேஸ் செலவிடும் நேரமாகும் நல்வாழ்வுக்காக. அடுத்து மயங்கொலிகள். சிரம் என்பது தலை. இந்த தலை. இலைக்கு வேறு பெயர் தலை. வண்டி இழுப்பது காளை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் டேஸ் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசும். இந்த மனம் வரணும். புலியின் டேஸ் சிவந்து காணப்படும் கண். குழந்தைகள் டேஸ் விளையாடினர் பந்து. வீட்டு வாசலில் டேஸ் இட்டனர் கோலம். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இது வரும். தேர் திருவிழாவுக்கு சென்றனர். இது வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இந்த இல்லு மாறும். அதே மாதிரி இந்த லா மாறும். இதில் இந்த திருவிழா இந்தலாம் வராது. இந்தலாம் வரும். இது 2 சொல்லின்னு வரும். இங்கே 3 சொல்லினா வரும். வினை முற்றுக்கு உரிய வேர் சொல்லை எழுதுக. நடக்கிறது நட. போனான் போ. சென்றனர் செல். பேசினால் பேசு. வருக வா. தருகின்றனர் தா. நோய் டிசீஸ். மூலிகை தாவரம் மெடிசினல் பிளான்ட். நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக். அடுத்து திருக்குறள். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம். நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நெடுந்தேர். கடல் ஓடா என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. இதோட 2வது இயல் முடிஞ்சது.